மதுபான கடைகளை மூடுகிறோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ரெஸ்டோ பார் என்று சொல்லப்படுகின்ற உணவகத்தின் கூடிய மதுபான கடைகளை திறக்குவதாக செய்திகள் வருவது அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இது அதைவிட மோசமாக இருக்கும். எனவே இந்த ரெஸ்டோ பார் என்று சொல்லப்படுகின்ற இந்த உணவகத்திடம் கூடிய இந்த வரிமத்தை தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்படி செய்வீர்களானால் அது நீங்கள் சொன்ன வாக்கிலிருந்து பின்வாங்குகிறீர்கள் என்பதாகத்தான் பொருளாக இருக்கும். இதற்கு மல்லு கட்டுவதற்கு எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் வரக்கூடும். ஏனென்று சொன்னால் இப்ப அவர்தான் அவருடைய துருபிடித்த ஈட்டி வால் கேடயத்தை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை எடுத்து போய் பழைய பொருள் போடுகின்ற கடையில் எடுத்து போட்டோம்னா 2 கிலோ வெங்காயம் தான் கொடுப்பாங்க. அவர் வச்சுக்கிற கேடயத்துக்கும் அவர் வச்சுக்கிற ஆயுதத்திற்கும். அவர் இன்றைக்கு அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வரலாம். காரணம் அவர்தான் இப்பொழுது விஜய் தலைமை ரசிகர் மன்றத்துடைய தலைவர் போன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளரை போன்று அவரும் அவருடைய மகனும் நாளொரு மேனியும் பொழுது நன்னமும் செய்து கொண்டு வருகின்ற அந்த நடவடிக்கைகள் ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது. வைகோ தன்னுடைய இருப்பை மெய்ப்பிப்பதற்காக ஒரு நடிகர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் டூப் போடுவர் அவரை விட 100 மடங்கு பெரியவராக பலமானவனாக இருக்க வேண்டும். ஒரு நடிகர் 100 அடியிலிருந்து கீழே குதிக்கிற மாதிரி அந்த காட்சிப்படுத்தப்படணும். ஆனால் அந்த 100 அடியிலிருந்து உண்மையா குதிக்கிறார்ல அவர் டூப்னு சொல்லுவாங்க. அந்த 100 அடியிலிருந்து விழுந்து எழுந்து போனார்ல அவரை நாயகன் சொல்லுவாங்க. 100 மூட்டையை அப்படியே அசால்ட்டா தூக்கி தோல்ல போட்டு போறவரை டூப் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி தூக்கி ஒரு 2 கிலோ பஞ்சை தூக்கி 100 மூட்டை மாதிரி சுமந்து போறவரை கதாநாயகன் என்று வர்ணிக்கின்ற கடமை இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இன்றைக்கு விஜய்க்கு டூப்பு போடுகின்ற விதத்தில் வைகோ அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதங்கள், அவர் நடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கதாபாத்திரம் என்பது விஜயை தோற்கடிக்கின்ற விதத்தில் அப்படி நடிப்புகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது. கேட்டா எங்க இருக்கிறார் அப்படின்னா இப்பெல்லாம் வேலிகத்தாமல்ல புடுங்க போறோம், சீமக்கர் வேலத்தை புடுங்க போகிறோம்னு அவர் புறப்படுறாரு. இல்லைன்னா கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம்னு சொல்றாரு. இல்லைன்னா மூடப்பட்டிருக்கின்ற ஆலையை திறக்கக்கூடாதுன்னு போராட போறார். இங்க கூட சமதா கட்சியிலிருந்து அதனுடைய தொழிற்சங்க தலைவர் சகோதரர் ராம்மோகன் அவர்களும் கவிஞர் கார்த்திகேயன் அவர்களும் எங்களை சந்திக்க வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறார். என்னன்னு கேட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஏன் மூடப்பட்டது என்பதை அவர்கள் ஆய்வு செய்து அந்த ஆலைகளை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பினை தமிழக வெற்றிக் கழக அரசு செய்திட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கைகள். அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தலைவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கை மனுவை வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த மனுவை பெறுவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும். எனவே இதுபோன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் ராஜினாமா பண்ண தயார் என்று சொல்லுகிறார். இங்க நாங்கள் கேட்க விரும்புவது ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக உங்களிடம் யாராவது ராஜினாமா சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ண சொன்னார்களா என்ற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வாக்காளர்கள் பணம் கொடுக்கவில்லை என்பதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஏனென்று சொன்னால் நீங்க எவ்வளவு வாக்குகளுக்கு பணம் கொடுத்தீர்கள் என்பது கொடுத்ததற்கான சாட்சிகள் இங்கே இருக்கின்றார். அந்த தேர்தலுக்கான பணம் இல்லை என்று ஒரு செய்தி வந்த போது நானே என் தரப்பில் என் நண்பர்கள் மூலமாக பல லட்சம் ரூபாயை பெற்று தலைவர் வைகோ அவர்களுக்கு அவர் யாருக்கு எந்தெந்த வங்கி கணக்கில் அனுப்ப வேண்டும் என்று சொன்னாரோ அந்த வங்கி கணக்கில் அனுப்பிவிட்டு தான் இங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தவன் நான். எனவே வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டு நீங்கள் இப்பொழுது அவர்கள் ராஜினாமா பண்ணட்டும், நானும் ராஜினாமா செய்கிறேன் வீரவேசம்